சென்னை வண்ணாரப்பேட்டை முதல் விம்கோ நகர் வரை மெட்ரோ ரயில் நீட்டிப்பு பணிக்காக முதலமைச்சர் ஜெயலலிதா அடிக்கல் நாட்ட உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்டாலின். சென்னை மெட்ரோ ரயிலை பொறுத்தவரை இதனை நீட்டிப்பதற்கான முயற்சியில் தமிழக அரசு தொடர்ச்சியாக நீடித்து வந்தது. இந்த நிலையில் வண்ணாரப்பேட்டை முதல் திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையிலான பணிகளுக்கான ஒப்புதலானது அண்மையில் கிடைத்ததை அடுத்து இந்த பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெறுகிறது. இந்த விழாவை பொறுத்தவரை தமிழக முதல்வர் ஜெயலலிதா அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார். மத்திய அமைச்சர்கள் சார்பில் மூத்த மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு இந்த நிகழ்வில் பங்கேற்கிறார். அதாவது மெட்ரோ ரயில் பணிகளை பொறுத்தவரை வண்ணாரப்பேட்டை முதல் திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையில் சுமார் 9.51 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த பணிகளானது மேற்கொள்ள இருக்கிறது. சுமார் 3770 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்படும் இப்பணிகளானது அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மெட்ரோ ரயில் இந்த வடசென்னை பகுதியை பொறுத்தவரை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வண்ணம் வண்ணாரப்பேட்டை முதல் திருவொற்றியூர் வரை இந்த மெட்ரோ ரயில் பணிகளானது மேற்கொள்ளப்படும் என தமிழக ஏற்கனவே அறிவித்திருந்த அடிப்படையில் திட்ட அறிக்கையானது தமிழக அரசு சார்பில் தயாரிக்கப்பட்டு மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கும் மத்திய அமைச்சரவைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனை அடுத்து மத்திய அமைச்சரவை தற்போது அண்மையில் ஒப்புதல் அளித்துள்ளதை அடுத்து இந்த பணியிலானது இன்று காலை 11 மணி அளவில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவால் தொடங்கி வைக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் ஸ்டாலின்.